பாஜகவின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷின் 11ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சேலம் மரவனேரியில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரையில் மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரமசிவம், இந்து முன்னணி தலைவராக இருந்த ராஜகோபாலன், அதே மாதிரி இந்து முன்னணியுடைய இன்னொரு தலைவராக இருந்த காளிதாஸ், இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மதுரையில். திருச்சியில் டாக்டர் ஸ்ரீதர், உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன். இது மாதிரி பயங்கரவாதிகளால் மாத்திரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 140க்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பொதுமக்களும் சேர்த்தி, அத்வானி அவர்கள் வரும்போது கோவையில் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் இறந்தவங்களையும் சேர்த்து 140க்கும் மேற்பட்ட பலிதானிகள் சில மதவாத பயங்கரவாத சக்திகளால் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது மேலும் இது தொடரக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக காப்பாற்றப்படணும். இந்த மாதிரி அச்சுறுத்தல்னால இந்து இயக்கங்களை பயமுறுத்தி நிறுத்திவிட முடியாது. பல மடங்கு வீறு கொண்டு எழும் தன்மை உள்ளது இந்த அமைப்புகள்லாம். சேலத்தினுடைய இந்த இரத்தக்கரை படிந்த இந்த நாள் ஆடிட்டர் ரமேஷ் எப்படிப்பட்டவர் தெரியும். ரொம்ப மென்மையும் மேன்மையும் உடைய ஒரு தலைவர் அவர். அன்னைக்கு சேலமே அழுதது. அந்த அளவுக்கு அவரது இறப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதித்தது. ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைவாக இந்த சேலம் மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு, ஒரு சாலைக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு சாலை அல்லது நினைவு மேம்பாலம் என்று அமைக்கணும். அதை சேலம் மாநகராட்சியில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து, இதில் அரசியல் பார்க்கக்கூடாது. திமுக ஆட்சி, பிஜேபி காரன் பேர் வைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது பொதுவான ஒரு விஷயம். இது ஆடிட்டர் ரமேஷ் நமது அனைவரது சொத்து. அவர் கட்சியின்றா பிஜேபியில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சேலம் மாநகர மக்களின் சொத்து. அவரது நினைவாக இந்த சாலைகளுக்கு, முக்கியமான பூங்காக்கு, ஏதாவது ஒரு கௌரவம் வாய்ந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு அமைக்கணும், அவரது நினைவு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சேலம் மாநகராட்சிக்கு நான் வைக்கிறேன்.